ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட் சலாட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள் பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு சீத்தாப்பழம், கிரேப்ஸ் கொஞ்சம், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பழங்களையும் கட் பண்ணியாச்சு. வாழைப்பழம் கட் பண்ணியிருக்கு, கிரேப்ஸ் கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே போடணுன்னா போட்டுக்கோங்க. சீத்தாப்பழம், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேர்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. சீத்தாப்பழம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பழம் சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க. கொய்யாப்பழம் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் இனிப்பாக தான் இருக்கும். பால் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இது பாலில் செஞ்ச பொருள் தான். நம்ம அதனால் இந்த ஃப்ரூட் சலாடுக்கு சீனி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மில்க் மேடு சேர்த்தா போதும். இனிப்பாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்றாக்கா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லா பழமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஃப்ரூட் சலாட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.